வணக்கம். சிட்டி நியூஸ் பெரம்பலூர். திருப்பரங்குன்றம் மலைத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்ற தனி நீதிபதியின் உத்தரவு செல்லும் என்று மதுரை ஐகோர்ட் நேற்று பரபரப்பாக தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. சென்னை. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்துக்கு ஒப்புதல் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 38,000 சிறப்பு பஸ்கள் இயக்கம் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை. திருப்பரங்குன்றம் வழக்கில் ஐகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. மத்திய மந்திரி எல். முருகன், பாரதிய ஜனதார்கள் வரவேற்றுள்ளனர். தமிழகத்தில் கடந்த ஆண்டு 21,18,000 வாகனங்கள் பதிவு முந்தைய ஆண்டை விட 8.44% அதிகரித்துள்ளது என போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்ட புதிய போலீஸ் சூப்பரண்டாக அனிதா அவர்கள் பொறுப்பேற்றார். அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் சென்று வாழ்த்துக்களை பெற்றார். பெரம்பலூர். தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப் போவதாக பெரம்பலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த கோர்ட்டுக்கு இமெயில் புரட்டப்பட்டதால் அந்த போலீசார் நடத்திய சோதனையில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. பெரம்பலூர் மேலமாத்தூர் அருகே கார் மோட்டார் சைக்கிள் மோதல், வாலிபர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை. பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் 3000 ரொக்கம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். வீடு வீடாக டோக்கன் வழங்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருவனந்தபுரம். சபரிமலை கோயிலில் மீதமிருந்த தங்கத்தையும் திருட திட்டம் கேரளா உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கை அளித்துள்ளது.